மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டெக்ஸ்டர் திரைப்படத்துக்கு எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வந்து என்னோட நண்பர் திருச்சி ராஜேஷ் என்ற ஒரு நண்பர் மூலமாக தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் தமிழில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்காம மலையாளத்தில் போயிட்டு 2 படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மலையாளத்தில் கிடைக்கும்போது தான் எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சார்வகா சார் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு படம் பண்ணணுங்க, உங்களால் முடியுமான்னு கேட்டார். அவர் மூலம் தான் டெக்ஸ்டர் இந்த படம் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இந்த டெக்ஸ்டர்ன்றது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, டெக்ஸ்டர்னா என்ன மீனிங், டைட்டில் சூப்பராக இருக்குது, ஆனால் டெக்ஸ்டர்னா என்ன மீனிங் கேட்டாங்க. இது வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2003லேருந்து 2012 வரையும் ஃபேமஸான ஒரு வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா சைக்கோ த்ரில்லர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். சைல்டுஹுட்டில் நடந்த அந்த குழந்தை கேரக்டர் அவங்க அம்மாவை வந்து ஒரு 4 பேர் ரேப் பண்ணி கொலை பண்ணுவாங்க. அது குழந்தை இருக்கச்சு அவன் பார்த்துருவான். வளர்ந்ததுக்கு அப்புறமா அம்மாவை கொலை பண்ணவங்களை யாரும் வந்து கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரையாக பழி வாங்குவான். அது அவனுக்கு ஹேபிட் ஆகி இதே மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவான். அது அவனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். அது ஒரு ஹேபியாக எடுத்துப்பான். அந்த ஒவ்வொரு மர்டரையும் வித்தியாசமாக பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படி பண்ண அந்த சைக்கோ கேரக்டருக்கு தான் அந்த சைக்கோ கேரக்டர் தான் இந்த டெக்ஸ்டர் படத்தில் நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். எது கண்டினியூனா, இது சைல்டுஹுட்டில் ஒரு சின்ன சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை அப்படியே மனசில் வச்சுட்டு பெருநானதுக்கு அப்புறமா இவன் போயிட்டு எல்லோரும் போய் கொலை பண்ணுறான். அப்போ யாருன்னு பார்த்தா இவன் வந்து சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர்ன்ற விஷயம் தெரிய வருது. அதான் டெக்ஸ்டர்ன்ற டைட்டில் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் டைரக்டர் ஆர்வி உதயகுமார் சாரை பற்றி சொல்லணும்னா, அந்த நம்ம கேப்டன் அவர்களை பற்றி கேப்டனை வந்து போனதுக்கப்புறமா அவர் பார்த்து வேறு அழுதுட்டு இருந்தோம். பட் சாரோட பாட்டு கூட சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் ஃபீல் பண்ணி ஆரம்பித்தாங்க. அதில் என் தம்பி எங்கள் சீனிவாசன் ஒருத்தர் இருக்கான், டெய்லி அழுவான். இந்த பாட்டோடு சேர்ந்து விஜயகாந்தோட அந்த ஊர்வலத்தை பார்க்கும்போது அப்படி அது அப்படி அழுவான். அவங்க அப்பா கூட அழுது நான் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி கேரக்டர் அது மாதிரி ஆரிய உதயகுமார் சாரோடைய மேரேஜுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது கேப்டன் சார் வந்து கார் பலம்லாம் கொடுத்து கூட வந்து எல்லாமே பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது, அப்போது அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறமா எப்படிலாம் பண்ணுவான்றது அப்போ கெஸ் பண்ணி அவர் மேரேஜுக்கெல்லாம் போய் பண்ணியிருக்காருன்ற விஷயம் அவர் ஒரு பேட்டியில் பேக்கும்போது நானே நினச்சேன். அவர் வந்து இங்கே மேடையில் உட்காந்துருக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ராஜேஷ் சாரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தெரியாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் ட்ரஸ்ட்டு நடத்துகிறாரு, ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த ஸ்கூலில் படிக்க முடியாதவர்கள் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே டைம் நலிந்த கலைஞர்களுக்கு இங்கே சினிமா துறையில் யாருக்குமே தெரியாது, அவர் பக்குவமாக யாருக்கும் தெரியாமல் உதவி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் என்னோட ஹீரோவை பற்றி சொல்லணும்னா, கோவிந்த் ராஜீவ் பிள்ளை. அவர் வந்து நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹைட்டு வெயிட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காரு பாருங்கள். ஆனால் இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டரை வேறு மாதிரி கொடுத்து பண்ணியிருப்பேன். சார் அபிஷேக் ஜோசப் சார்ஜ், இவர் ஒரு ஹீரோ. 2 ஹீரோ நான் என்னோட படத்தில். சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிமாண்டிக்கல் நிறைய படங்கள் பண்ணியிருப்பார். இந்த 2 பேருமே நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த டெக்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரு திருப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இதுவரை பார்த்த கேரக்டரில் இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. யுக்தா பிறவி எங்கள் ஹீரோயின். இன்னொரு ஹீரோயின் வந்து சித்தாரா விஜயன் வரல, அவங்க கேரளா. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வர முடியல. யுக்தா பிறவி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக தமிழ் சுத்தமாக தெரியாது, தெலுங்கு கொஞ்சம் தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் அந்த டைட்டில் அவங்களுக்கு சொல்லி டைலாக்லாம் சொல்லி புரிய வச்சு, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் தெரிஞ்ச ஒரு டைரக்டர் ஹிந்தியும் தெரிஞ்ச ஒரு ஹீரோயின் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாங்கன்றது படத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணியிருக்காங்க. கவிஞர் பற்றி என்னுடைய பாடலாசிரியர் கவிஞரை நான் வந்து இன்றைக்கி ஸ்டேஜ்லேயே பார்க்குறேன். இந்த நீங்கள் பாட்டு பார்த்துருப்பீங்க. இந்த பாட்டு எதுன்னு அது அவர் தான். நான் வந்து ஸ்டேட் அவர்கிட்ட பேச மாட்டேன். என்னோடய மியூசிக் டைரக்டர், இன்றைய கதாநாயகன், இன்றைக்கி இந்த விழா இந்த இசை மேடையில் நடக்கிற கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மியூசிக் டைரக்டர் சார். ஒரு நிமிஷம். இவர் தான் இன்றைய கதாநாயகன் வந்து சார் தான். நான் சாருக்கிட்ட சொல்லுவேன், சார் வந்து அவர்கிட்ட சொல்லுவார். நான் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லி பாட்டு இப்படி வந்துருக்கேன். அப்போ நான் ஸ்டேட்டாக பேசியிருந்த பாட்டு இப்படி கொடுத்துருப்பாரு. 2 பாடல்கள் தான். 2 பாடல்கள் என் கவிஞர் அருமையாக பண்ணியிருந்தார். என்னுடைய சார் பார்த்தீங்கன்னா சார்வாக்கா சார். நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க. இவர் கூட வரும்போது அந்த கேள்வி என்ன கேட்பேன்னா, எப்போ உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஹீரோ மாதிரி இருக்கிறாரு, அவரே நடிக்க வைக்கலன்னு சொல்லிட்டு. நான் நிறைய முறை அவர்கிட்ட கேட்டேன், சார் தயவுசெய்து ஒரு கேரக்டர் பண்ணுங்கன்னு கேட்டேன். இல்லை சார், என்னோட வந்து ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா முழுக்க சார் தான் நம்பி தான் இருக்கார். ப்ரொடியூசரோட தம்பி அவர். இன்றைக்கி ப்ரொடியூசர் வந்து இன்றைக்கி வராதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு உடல்நிலை சரியாயிடுச்சு. முழுக்க இவரை பார்த்துக்க சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாரு. இந்த சார்வாக்கா சார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் இன்றைக்கி நடக்கிற வரையும் அவர் தான் முழுக்க இந்த டெக்ஸ்டர் திரைப்படம் வெளியே வரதுக்கு காரணமாக இருந்தது சார்வாக்கா சார் அவர்கள் மட்டும்தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் தமிழில் படம் பண்ணி தமிழில் வாய்ப்பெல்லாம் கேட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எனக்கு கர்நாடகாவிலேருந்து வாய்ப்பு கிடைச்சிது. கர்நாடகா சேர்ந்த இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, நான் தமிழ் டைரக்டரு, ப்ரொடியூசர் கர்நாடகா, ஆர்டிஸ்ட் மலையாளம், டெக்னீஷியன் கர்நாடகா, டோட்டலாக 4 ஸ்டேட். இது ஒரு ஃபேன் இண்டியன் மூவி. இது கண்டிப்பாக இது
அப்புறம் சார் நம்ம மியூசிக் டைரக்டர் சாரை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும். இதில் வந்து ஆர்ஆர் பெரிய ப்ளஸ்ஸு. ஸ்ரீநாத் நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீநாத் விஜய் ஆல்ரெடி தெலுங்குலலாம் படம் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா சரியான ஒரு உழைப்பாளி அவர். ஏகப்பட்ட டேலண்ட் வச்சுருக்கிறாரு. அது இருக்கிறத கொஞ்சம் மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட. ஆனால் நீர் நாயகன் ஸ்ரீநாத் விஜய் அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கேமராமேன் மிஸ்டர் ஆதித்ய கோவிந்தராஜ் சொல்லிட்டு கேமராமேன். அவர் என்ன மேட்டர்னா, நானும் அவருங்க தமிழில் படம் பண்ணியிருக்கோம். நம்ம சமுத்திரகன் சார் படம்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இடையில் ஒரு 5 வருஷம் கேப் ஆயிடுச்சு. நான் கேரளாவில் ஒர்க் பண்ண போனால் அங்கே அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு பெரிய ப்ளஸ்ஸு அவர் என் கேமராமேன் கிடச்சிது. இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. கேமராமேன் அவர் சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு இந்த படம் எனக்கு வந்திருக்கு. இப்போ சார் வந்து இந்த படத்தோட ரிலீஸ் மேட்ரு சொல்லணும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போது சாரெல்லாம் வர உதயகுமார் சார், ராஜன் சார், பேரரசு சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பேரரசு சார் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் பணம் போட்ட முதலாளி சந்தோஷமாக இருக்கணும். அவங்கள வந்து எப்படி சந்தோஷப்படுத்துனன்றது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகாக, அவ்வளோ நளினமாக, அவ்வளோ சூப்பராக பேசுவார். இன்றைக்கி இருக்கிற தளபதிக்கு வந்து அடித்தளமே அவர் தான். அடித்தளம் மீன்ஸ்னா இவரும் ஒரு படி இவர் வந்திருப்பார். இன்றைக்கி பேரரசுன்ற ஒரு படமும், திருப்பாச்சின்ற ஒரு படமும் இல்லைன்னா இன்றைக்கி வந்து தளபதி வந்து தளபதி இந்த லெவலுக்கு வந்து காரணம் அவர் ஒரு காரணம். சார் யார் சார்? நான் இப்போ அறிவுத்ரா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அறிவுத்ரா ப்ரொடக்ஷன் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து நிறைய இடத்துல போனோம், நிறைய இடத்துல பேசினோம். உங்களுக்கு சொல்லணும்னா என்ன இருக்குது, ஒரு பெரிய கம்பெனி. ஆர்வி உதயகுமார் சார், பேரரசு சார் இயக்குனர்கள் மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒரு சிறந்த பாடலாசிரியர். அவங்க மத்தியில் இந்த பாடல்கள் வெளியாகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் விஜய் அவர் மூலிமா தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். அவர் வந்து ஏற்கனவே நான் உங்களோட ஒரு தனிப்பாடல் ஒன்று பண்ணியிருந்தோம், அமுத சாரதி அப்படின்னு என்னோட நண்பர் மூலிமா அவருடைய அறிமுகம் கிடைச்சது. ஸோ ரொம்ப 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 நல்ல மனிதர். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார். எப்படின்னா, மெட்டுக்கு வந்து ஒரு சொல் அதிகமானால் கூட, ஒரு அசை அதிகமானாலும் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிடுவார். அதுக்கப்புறம் தலைவா அங்கே மட்டும் இடிக்குதே அப்படிம்பாரு. ஸோ ரொம்ப ரொம்ப கராரான வாத்தியார். ஸோ ரொம்ப சந்தோஷம் அவரோட வேலை செஞ்சதில். கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். அவரோட சவுண்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தில் நடித்த 2 ஹீரோக்களுமே சிறப்பாக பண்ணாங்க. ஹீரோயினும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீநாத் விஜயோட இன்னும் நிறைய படங்கள் பண்ணும். நன்றி. அமர்ந்திருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். டெக்ஸ்டர், அப்புறம் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். டெக்ஸ்டர் இந்த படத்துக்கு முன்னாடி இந்த ப்ரொடியூசர் கூட நான் வந்து ஒரு படம் தெலுங்குல பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த படத்துக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு 10 டேஸில் நாங்கள் ஷூட் போகிறோம், ஒரு சாங் கொடுங்க அப்படின்னு. ஸோ என்ன படம் இதெல்லாம் தெரியல, திடீர்னு ஃபோனில் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சரி ஓகே, கம்போசிங் பண்ணி நான் டியூன் அனுப்பிட்டேன். ஸோ அங்கே ஆரம்பிச்சது இந்த படத்தோடைய ஜேர்னி. ஸோ அப்புறம் வந்து எனக்கு வந்து ஹீரோ சார் எல்லோரும் அறிமுகம் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் டைரக்டர் சார் எல்லாருமே ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் வந்து டைரக்டாக பேசினோம். ஸோ ஓகே, இதுதான் படம், இதை ஃபுல் கதையை அப்போ தான் கேட்குறேன். ஹாய், எல்லರಿಗೂ ನಮಸ್ಕಾರ, வணக்கம். I'm Yukta Pervi. So to speak about Dexter, I don't know where do I start. One fine afternoon, I get a call from Shanku sir, the manager of Dexter, saying, we have so and so subject about it. Can you please come? Let's have a discussion over it. Obviously, things don't happen on phone call. There I was in the afternoon. The entire team was sitting there. Suryana, Sharvaka sir, everybody. I heard the story. I think within half an hour we finished the discussion and they left up to me whether you want to do it or no. Of course, it was a yes, and I think that yes made me meet such a beautiful team. Please applaud them, because I think Dexter is not just a movie for me, it's an emotion. When love goes out of your way, and how, when a lover, he goes out of the way to give justice to certain things. He had his own childhood traumas. Second, I was his lover. Then it comes to Sitara. Sitara is not here right now, but I think everyone has done a fab job. And let's not forget everyone who is here. I think everyone did a fab job. It was amazing working with each and everyone.
I am not able to, take everybody's names. I won't be able to, specify everyone, but I think everyone did a fab job. I am really blessed to meet such a beautiful team. I think first things I would like to congratulate all my co-stars from Rajiv to Abhishek to Sitara, and thank you so much, Suryana. I don't, normally tell him like I don't address him by saying director. I call him my Anna because thank you so much, Suryana, for giving me such a lovely opportunity. Things would have been, nothing without you. I think he's the one who picturizes and portrays what, has to go to the audience. And when the sketch is nice, I think when you feel colors, it automatically turns out beautiful. And that's all I can say. Thank you to the producers, to everyone who is here, all my lovely audience, everyone watching me. And I'm born and brought up in Mumbai. I'm a Maharashtrian. I have settled in Karnataka, Bangalore. It's been 4 years. I speak full-fledged Kannada. And I think next time, whenever I'm coming to Tamil Nadu, I am able to speak in Tamil as well. So I promise you all, I'll make it up to my lovely audience. Thank you for giving me this opportunity. Thank you for welcoming me with open arms. I will surely make it up to you all. Thank you. I would like to congratulate the whole team of the Dexter. So my journey for this movie is very short. Like I worked only for the 3 days for the song, but whatever journey I went with these guys, it's like awesome. Sir Rajiv sir, Yukta, like they have like they are like for me one take artist, like single take artist. So within a short period of time, we did a great song, I guess. So thanks a lot for this opportunity, sir, Surya sir, Charvaka sir. So thank you so much for giving me the great crew, great team, sir. And thank you, audience. I hope you all will like this movie and please support everyone here. Thank you so much. Thank you. பாடல் எல்லாம் கேட்டேன், பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த காஸ்ட் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யூ கைஸ் லுக் வெரி பியூட்டிஃபுல். வெரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு, இன்க்ளூடிங் பிரதர். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் a bit scary and thriller இருக்குது. ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் டு see என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்டோரி நல்லா போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஐ எம் ஆல்சோ ஈக்குவலி எக்ஸைட்டட். உங்கள மாதிரி நானும் ஆர்வமாக இருக்கேன் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. இப்போ சின்ன படங்கள் ஒரு சின்ன பதிவு என்னென்னா, நல்ல நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து மீடியாஸ் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லா ஜாம்பவான்களும் ஈக்குவலாக இந்த படத்துக்காக நிச்சயமாக வந்து குரல் கொடுக்கணும். சின்ன படங்கள் பெரிய பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது இப்போ நடந்துகிட்டும் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ப்ரொடியூசர் எவ்ரிபடி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்ன இந்த நிகழ்ச்சியில் அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் ஆன் த ஸ்டேஜ் நமஸ்காரம். அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ரொம்ப சார், நான் வி ஒர்க் டுகெதர் ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் காதலில். அண்ட் நவ் இட்ஸ் சச் அ சர்ப்ரைஸ் நான் உங்களை இங்கே பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் பீங் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் சூரியன் சார், எனக்கு சூரியன் சார் ஒன்று நிமிஷம் சார், நான் கொஞ்சம் கோவத்தில் இருக்கேன். ஏன்னா பிகாஸ் நீங்கள் படத்தில் கூப்பிடும்போது நீங்கள் சின்ன கேரக்டர் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்க, அவ்வளோதான் சொன்னீங்க. இப்போ ஆடியோ லான்ச்க்கு வர சடன்லி நீங்கள் தான் ஹீரோ, நீங்களும் ராஜீவ் சாரும் ஹீரோ அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி சார், எப்படி ஏற்ற முடியும்? கதையின் நாயகன் அவர் சார். ஆமாம் சார். ஸ்க்ரீன் பிளேக்கு நீங்கள் ஒரு நாயகன் சார். இல்லை சார், நான் கரெக்டாக நானே ஒரு நீஷ் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு வில்லனாக க்ரியேட் பண்ணுறேன். இப்போ திடீர்னு நீங்கள் ஹீரோ அப்படியெல்லாம் நான் போக தேவையில்லை சார். டெஃபினெட்லி ஐ திங்க் இட்ஸ் நோ ஆன் அ வெரி நைஸ் அண்ட் அ சீரியஸ் நோட். எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்குறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் எனக்கு இந்த ஃபில்ம் பேக்ரவுண்ட் இல்லை. நான் நார்மல் ஐடி, ஐ யூஸ் டு ஒர்க் இன் ஆட் ஏஜென்சி. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணேன். தியேட்டர் நிறைய ஒரு 10 வருஷம் தியேட்டர் பண்ணேன். அண்ட் மேடையில் வரும்போது எனக்கு கேரக்டராக வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அபிஷேகா பேசும்போது அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தயக்கம். எனக்கு என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது, அதுதான் எனக்கு ப்ராப்ளம். பட் ஃபார் மீ ஐ ஆல்வேஸ் சே தட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அது தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த 100 people or 200 people ஒர்க்கிங் பிஹைண்ட் த ஸ்க்ரீன். நாங்கள் ஒரு ஆக்டர்ஸாக நான் பேசுகிற டயலாக்ஸ், நான் அந்த ஸ்டண்ட்டோட சீக்வன்சஸ், நான் எப்படி இருக்கேன் ஸ்க்ரீனில், என்ன மாதிரி டைரெக்ஷன்,
என்ன மாதிரி மியூசிக் அது எல்லாமே இன்னொருத்தர் பண்ணுறாரு. ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் ரசிச்சிங்கன்னா அது நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. லைக் ஷங்கு சார், ஐ வுட் லைக் டு கால் Godwin, I'd like to even thank I would like to thank Mani. They were all part of the team who actually helped me create. So yes, you can see all of us on screen. We are the ones who are doing it. But because of so many people working with us, I think that is the real success. You created a team, Suryan sir. நீங்கள் ஒரு டீமை க்ரியேட் பண்ணீங்க, ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணீங்க. அண்ட் சார்வகா ப்ரோ, ஐ லவ் யூ. you've been a strong support. You've held the team. ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு நமக்கு நம்ம ப்ரொடக்ஷனில் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலீஸ் டேட். பட் தென் ஹரி சார், யூ கேம் ஆன் போர்ட். இன்க்ரெடிபிள். தட் இஸ் வென் நம்ம லைக் வி தாட் ஓகே, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும், இந்த சின்ன ஒரு படத்தையும் நம்ம வில் பி ஏபிள் டு ஷோகேஸ் டு த வேர்ல்ட், வில் பி ஏபிள் டு ஷோகேஸ் டு த பீப்புள். அண்ட் அதுதான் முக்கியம் சார். இப்போ அந்த இன்டென்ஷன், அந்த நோக்கம், அந்த பயணம், அதெல்லாம் ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணி இங்கே வந்திருக்கோம். அண்ட் ஐ ரியலி ஹோப் தட் எவ்ரி ஒன் கேன் சப்போர்ட் அண்ட் ஷுட் சப்போர்ட் அ ஃபில்ம் வித் பியூர் இன்டென்ட். ஸோ தட்ஸ் ஆல். பிஃபோர் தட் கொஞ்சம் சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஆனால் இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ராஜீவ் ப்ரோ, you are fabulous to work with. I am so sorry. இங்கே ஸ்டண்ட், நீங்கள் அவங்க ஹைட் பாருங்கள், அவங்க வெயிட் பாருங்கள், அவங்க கலர் பாருங்கள். இப்போ அவங்க கூட ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். இமேஜின் பண்ணுங்கள், நான் அவங்களுக்கு கூட ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்க பார்த்து ஸ்டண்ட் பண்ணாங்க. ஐயோ, அவனுக்கு பட்டோன்னா அவங்க பொட்டுன்னு போயிடும் அந்த மாதிரி. ஸோ பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ சார். It was how you handled me. I was also nervous. First day நான் ஷூட்டுக்கு வரேன், எனக்கு என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ, நீங்கள் ஷூட் ஸ்பாட்டில் வந்தால் போதும். சூரியன் சார் வாஸ் லைக், ப்ரோ நீங்கள் கரெக்டாக ஒரு கேரக்டர் மாதிரியே இருக்கீங்க, அப்படியே வாங்க, ஒன்றுமே பேசாதீங்க, அப்படியே வருங்க, அப்படி டர்ன் பண்ணுங்கள், அப்படி டர்ன், அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் த இன்டென்ஷன். மணி ப்ரோ வுட் கம் அண்ட் சே, ப்ரோ நான் மணிக்கிட்ட பேசுவேன், மணி ப்ரோ டயலாக்ஸ் என்ன மாதிரி பேசணும், எப்படி பேசணும். மணி இஸ் லைக், இல்லை டென்ஷன் வேணாம், ஒரு ஷார்ட், ஒரு 20 minutes ஷார்ட்க்கு முன்னாடி he'll give me the entire setup, எப்படி பேசணும், என்ன மாதிரி பேசணும், ஃபுல். அண்ட் அதுக்கு and then co-director Mani. So please Mani, so thank you so much for being such an integral part of Sadik. If not for you and if not for the entire team, Sadik would not have been created. And Godwin, அவர் தான், நான் பேசும்போது உங்களுக்கே தெரியும், ஓகே அவங்க ஸ்பஷ்டமாக பேசலை, கொஞ்சம் எங்கெங்கே அங்கங்கே போகுதுன்னு. டயலாகில் எப்படி, எடிட்டிங் எப்படி, நம்ம டப்பிங் பண்ணும்போது எப்படி மேட்ச் பண்ணால், லைக் சார் விதவுட் யூ, அதான் நான் சொல்கிறேன் சார், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார். ஸ்க்ரீனில் ஒரு கேரக்டர் நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் அந்த கேரக்டருக்குள்ளே, அந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. அந்த ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, அங்கே ஃப்ரம் த சவுண்ட் இன்ஜினியர், ஃப்ரம் த சவுண்ட், ஃப்ரம் த டப்பிங் ஆர்டிஸ்ட், எல்லாமே நிறைய ஒரு டீம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் பை பிஃபோர் சேயிங் வெதர் த ஃபில்ம் இஸ் குட் ஆர் பேட், நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். அந்த படத்துக்கு பார்த்ததுக்கு அப்புறம் give it a chance. And before I forget one more thing, Yukta Previ, you just light up the screen whenever you come on screen. You have the grace, you have the charm, and you have something that is very innately pure. So thank you so much for being such a sport and such a great human being. So thank you so much. சப்போர்ட் பண்ணதுக்கு, இங்கே வர்றதுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம், எல்லாருக்கும் நன்றி. சாரி சார். Dexter in the movie, ஃபர்ஸ்ட்டாக தேங்க்யூ சொல்ல வேண்டியது பிரகாஷ் சார், இது ப்ரொடியூசர், சர்வகா சார் ப்ரொடியூசர், பிரதர் பிரகாஷ் சார், அவர் தான் ஃபஸ்ட்டாக என்ன கூப்பிட்டு. சூரியன்ஜி, ஆதி சார், ஸ்னேகா மேம், ஸ்ரீநாத் விஜய், மணிகண்டன், சங்கு அண்ட் கோட்வின். இப்போ ஒரு படத்தில் நடிக்க போகிறேன், அவரை பாருங்கள். கோட்வின் ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப். இப்போ ஒரு படத்தை கூட நடிக்க போகிறேன். ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த படம் வந்து சார், இது ஒரு சார் சூரியன் சாருக்கு தெரியும், இது வந்து ஒரு த்ரில்லர். ஆனால் இது ஸ்டோரி பண்ணது சிவம், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது சூரியன் சார். அப்போ ஒரு த்ரில்லர் படத்தில் வந்து ஏட்டோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒய் என்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். எதுக்கு இந்த கேரக்டர் இது பண்ணுறான், எல்லா சீனில் வந்து அது இருக்கும். ஆனால் இது ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஷூட் போயிட்டே இருக்கு. அப்போ கேரக்டர்ஸ் அந்த நான் அபிஷேக் எல்லாருமே கேட்குறேன், சார் எதுக்கு இந்த கேரக்டர் அது பண்ணணும், ஷூட் ஸ்டாப் ஆகிடும்,
ஒரு ஹாஃப் ஷூட் ஸ்டாப் ஆகிடும். சூரியன் சார் அது நினச்சிட்டே இருக்கும், எதுக்கு இந்த கேரக்டர் அது பண்ணோம், அந்த சீனே கட்டு. அதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சு தான் அந்த சீன் நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணோம். தேங்க்ஸ் சார். ஸோ அந்த ஒரு அட்டென்ஷன் டு டீட்டெயில் இந்த படத்தில் போயிருக்கு. ஸோ நீங்கள்லாம் வந்து பாருங்கள். தட்ஸ் ஆல் ஐ ஹாவ் டு சே. தேங்க்யூ. எனக்கு தமிழ் பேசுறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியாது, ஏதோ ட்ரை பண்ணிருக்கேன். டெக்ஸ்டரில் எனக்கு இப்போது ஆக்ட் பண்ணிட்டா ராஜுபிள்ளை சார், யுக்தா அண்ட் அபிஷேக் சார், சித்தாரா, ஹரிஷ் பெரடு சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட டைரக்டர் சார் தேங்க்ஸ் சொல்லணும். நம்மளோட ஆதி சார், நீங்கள் தான் ஆக்சுவலி சூப்பராக பண்ணுறீங்களே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. இவங்களு ஸ்ரீநாத் சார் சூப்பர், லவ் யூ. அண்ட் ஸ்னேகா மேடம் கோரியோகிராஃபி நல்லா பண்ணிட்டாரு. படம் பாருங்கள், எல்லோரும் ப்ளெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அதாவது பிஆர்ஓ வெங்கட் சாரும் டைரக்டர் சூரியன் சாரும் ரிலீஸ்க்காக ஒரு நாள் பேசினோம். படம் பார்த்தோம். ஆக்சுவலாக தமிழ் அண்ட் மலையாளத்தில் ரெண்டு லாங்குவேஜில் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான முயற்சி. அதாவது என்னென்னா 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் 5 வயசில் வந்து சின்ன பசங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், அதில் வர ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு வெறுப்பு தான் ஒரு ஒட்டுமொத்த படத்துலேயும் முக்கியமான கான்செப்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து கடைசியாக ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது அன்றைக்கே மன்னிப்புன்னு ஒரு விஷயம் நம்ம கேட்டிருந்தா இந்த கதையே இல்லை. அந்த மாதிரி தான் அந்த மன்னிப்புன்ற வார்த்தை வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து அவங்க கதையில் வச்சுருந்தாங்கன்னா டோட்டலாக வந்து இந்த படம் இந்த அளவுக்கு போயிருக்காது. அதில் நிறைய எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய வயலன்ஸ், அந்த கொலைகள், அந்த மாதிரி விஷயம், இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கரெக்டான ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம ஒரு படம் பண்ணோம்னா அந்த படத்தில் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஒட்டுமொத்த டீமுமே. சூரியன் சார் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த படத்தில் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அதில் கடைசியாக அவர் சொன்ன அந்த ஒரு விஷயந்தான். கடைசியாக வந்து அவன் மன்னிப்புன்ற ஒரு விஷயம் கேட்டிருந்தான். இவன் 20 வருஷமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ட்ராவல் ஆகிருக்கான் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன், ராம் என்டர்டெய்னர்ஸ், பிரகாஷ் சார், அவர் வந்து இதுக்கு முன்னாடி தெலுங்கில் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தருண் சாரை வச்சு. அதுக்கு அடுத்ததாக தமிழில் வந்து டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தமிழ் படங்கள் எடுக்கிறது ரொம்ப போராட்டமாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப அழகாக வந்து ஒரு தமிழ் படத்தில் எல்லா விதமான ஒரு களமும் வந்து தொட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும். நான் நிறைய டைம் வந்து நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டிருக்கேன். அதாவது சின்ன படங்களை வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ இன்னும் நிறைய சிறு படங்கள் பண்ணுற நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் இன்றைக்கி வரைக்கும் மோர் தென் நாங்கள் ஒரு 40 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உத்ரா ப்ரொடக்ஷனில். ஸோ அதுக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். ஸோ ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்குமே எங்களோட மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கிற ஒரே இடம் வந்து இந்த பிரசாத் லேப் தான். பிரசாத் லேப்புக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னு கேட்டால் எங்களுடைய தொடர்ச்சியாக எல்லா படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு தராங்க. நேற்று கூட கண்ணீரா படத்துடைய இயக்குநர்கள் சங்க ஷோ நடந்தது. இன்றைக்கி வந்து டெக்ஸ்டர், நாளைக்கு எங்களுடைய அடுத்த படமான ஜென்டில் உமன் படத்துடைய ஷோவும் இருக்குது. ஸோ நாங்கள் கேட்குற டைம்லலாம் எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ பத்திரிகையாளர்களும் நாங்கள் சந்தித்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு மிகப்பெரிய தளமாக வந்து இந்த இடம் இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா ராஜு பிள்ளை சார். ஸோ அவர் வந்து மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழில் வந்து இங்கே இந்த டெக்ஸ்டரில் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் வெப்பனும் பண்ணியிருந்தார். வெப்பன்லேயும் நான் கேரளா ஏரியா பண்ணியிருந்தேன் சார். ஸோ அவர் ரொம்ப ஒரு ஹம்புளாக ஃபோனில் பேசுவாங்க. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனோட டேட்ஸுக்கு கூட அவர்கிட்ட நாங்கள் சில கோரிக்கைலாம் வச்சு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி வந்தார். தேங்க்யூ சார். இதேமாதிரி ரிலீஸ் ப்ரொமோஷன்ஸுக்கு எங்கள் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஸோ இந்த மேடையில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மோகன்ராஜ் சார் லிரிக் ரைட்டர். நான் முதல்ல டைரக்ஷன் பண்ண படத்தில் வந்து சாங் எழுதினாங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி லப்பர் பந்துன்றதெல்லாம் தாண்டி அவர் அதுக்கு முன்னாடியே வந்து அனிருத் சாரோட மியூசிக்கில் டேவிட், அப்புறம் சுந்தரபாண்டியன் நிறைய படங்களில் ஹிட்டு கொடுத்துட்டே இருந்தார். ஸோ லப்பர் பந்துன்றது அவர் இன்னும் வேறு தளத்தில் கொண்டு போயிடுச்சு. எனக்கு அவர் ரொம்ப நாள் கழித்து இங்கே பார்த்தது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா முதல் சந்திப்பு எங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு. ஸோ மோகன்ராஜ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. விஜய் ஸ்ரீநாத் சார் மியூசிக்கில் வந்து ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டியாக பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர்லாம் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக ஒரு புது இசையமைப்பாளராக வந்து இண்டஸ்ட்ரிக்கு கிடைப்பாங்க.
ஸோ வனிதா மேடம் அவங்களுக்கும் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ஃபங்க்ஷனுக்கு வந்தது. அப்புறம் ரோபோ சங்கர் அண்ணன், அப்புறம் பேரரசு சார், உதயகுமார் சார், ராஜன் சார், இவங்கெல்லாம் என்னென்னா, இப்போது சமீபமாக நான் நிறைய சின்ன படங்கள் பண்ணும்போது நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா, ஒரு திரைப்படம் வந்து நம்ம எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட, நானும் சின்ன படங்கள் பண்ண ஒரு இயக்குனர் தான், நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பப்ளிசிட்டி சம்மந்தமாக இது எப்படி போய் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பேசும்போது பார்க்கும்போது, நம்ம இந்த மாதிரி மேடையில் படத்தில் பண்ண, ஏன்னா புதுசாக வரவங்க மட்டும் பேசும்போது அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுன்றது தெரியாது. அடிஷ்னலாக நம்ம சில சப்போர்ட்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கும்போது இங்கே வந்து நிறைய பேர் அணுகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க நான் ட்விட்டரில் போடுறதுக்கே அவங்க சைடில் வந்து ஒரு மிகப்பெரிய சொல்லுவாங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமக்கான நேரத்தை ஒதுக்குறவங்க வந்து நம்மளுக்கு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து அவர் பேரரசு சாரும் உதயகுமார் சாரும் சொல்லும்போது வந்து நாங்கள்லாம் தவிர்க்கப்படாமல் வந்து இங்கெல்லாம் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி, இதுதான் வேலையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். அதாவது இந்த பொறுப்பு வந்து எல்லாருக்கும்லாம் வருமானு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேசுகிற ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு படத்துக்கு ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து நம்ம இருக்குது. ஸோ அதை விட வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். முதல்ல தேனிசை தென்றல் தேவா சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அதாவது என்னென்னா, நான் சமீபமாக அந்த சோஷியல் மீடியாவிலலாம் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, நான் சார்கிட்ட பேசுனதில்லை. ஆனால் வந்து இந்த காப்பிரைட்ஸ் சம்மந்தமாக வந்து இது இந்த இசை வெளியீட்டு மேடையில் பேசலாம். ஸோ காப்பிரைட்ஸ் வந்து அவருடைய பாடல்களுக்கு வந்து அவர் கேட்குறதில்லன்ற மாதிரி அதில் நான் படித்தேன். இது வந்து இன்றைக்கி என்னென்னா, தொடர்ச்சியாக நான் நிறைய படங்களை வந்து ஓடிடியில் பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து ஒரு படத்தை ஒரு அவுட் போட்டு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து அந்த காப்பிரைட்ஸுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். ஏன்னா இந்த ஒரு சாங்குடைய அதுவும் இப்போது ரொம்ப மோசமாக இருக்குது. என்னென்னா, ஒரு சின்னதாக சரணங்களோ ஏதோ ஒன்று சம்திங் இதை சேர்த்தோம்னா உடனே அதுக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் இப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸில் கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஏன்னா நம்ம பண்ணுற பட்ஜெட்லேயே நாங்கள் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற பட்ஜெட்டெல்லாம் போட்டு இவ்வளவும் பண்ணும்போது அந்த காப்பிரைட்ஸை வந்து நம்ம வாங்கி பண்ண முடியாத ஒரு சூழலில் வந்து இருக்குது. ஸோ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. பொதுவாக நாங்கள் முதல்லலாம் பேசும்போது தேட்டர் இதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், இப்படிலாம் வந்து நம்ம கோரிக்கை வைப்போம். அதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு படம் தான் வந்து தீர்மானிக்குது படம் போய் சேர்றதோ சேராதோ. ஆனால் அதை தாண்டி எடுத்த படத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குது. அந்த 1000 பிரச்சனையில் இந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷமாக ஊடுருவி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சங்கங்கள்லாம் சேர்ந்து இந்த காப்பிரைட்ஸ், ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணும்போது தன்னுடைய பகுதியில் வந்து மதுரையோ தேனியோ சம்திங் எனி ஒன் ஊரில் வந்து அவர் ஒரு பாடலை வந்து அவர் ரசிச்சிருப்பார். அதை அவருடைய படத்தில் பின்னாடி ஒரு சின்ன ஓரமாவோ இல்லை ஒரு வீடியோவில் எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து ஒரு வியாபார இதுதான். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பாடலை சார்ந்த நிறுவனங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் கன்சிடர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் இந்த மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான்களை பார்த்து வளர்ந்தவங்க. அப்படின்னும் போது அவங்க படத்தில் இருக்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சேர்க்கலாம் அப்படின்றது. ரெண்டாவது, இந்த மாதிரி பண்ணும்போது சிறு படங்களில் வந்து அந்த காப்பிரைட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நாங்கள் ஆடியன்ஸுக்கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கு உதாரணம் சமீபமாக வந்து லப்பர் பந்துன்ற படத்தில் அந்த படம் என்ன ஒரு சின்ன கான்செப்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாலும் அதில் வந்து அந்த பொட்டு வச்ச அந்த விஜயகாந்த் சாரோட சாங்கு தான் ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் கொண்டு வந்தது. ஸோ அது எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த மாதிரி. ஏன்னா இங்கே ஒரு வெற்றியை பார்க்குறது, ஒரு படம் எடுக்கிறதும் இங்கே அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்க தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் மெட்டீரியல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால இந்த காப்பிரைட் சம்மந்தமாக சமீபத்தில் தேவா சார் வந்து என்னுடைய படத்துக்கு எந்த விதமான பணமும் தேவை, எனக்கு கோடி முக்கியம் விட கோடிகளை கொடுக்குற ரசிகர்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் எங்களுடைய ஒட்டுமொத்த டெக்ஸ்டர் குழு சார்பாகவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. தொடர்ச்சியாக இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ எங்களுக்கு சேர்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்தடுத்து பயணப்படுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். இன்னும் இந்த படத்துக்கான ப்ரெஸ் ஷோ ரிலீஸ் மற்ற எல்லா அப்டேட்ஸும் வரும்போது பத்திரிகையாளர்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. காலையிலையும் பார்த்துருப்பீங்க, காலையிலேருந்து அப்படியே 2-3 ஃபங்க்ஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். திரும்ப இதை முடிச்சுட்டு இன்னொரு 2 ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. முதல்ல ஃபஸ்ட்டு படத்தினுடைய டைட்டிலை பற்றி நான் சொல்லிடுறேன். டெஸ்டர் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து கரண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அந்த யாரோ அது சம்மந்தப்பட்ட ஆளாக கூப்பிட்டா ஃபஸ்ட்டு டெஸ்டரை வச்சு தான் செக் பண்ணுவாங்க.
அதில் லைட்டு எரியுதா எரியலையா, லைட் எரிஞ்சால் ஓகே ஒன்றும் ஷாக் அடிக்காது அப்படின்னு. அந்த மாதிரி முத்தாய்ப்பாக இயக்குனர் வந்து ஒரு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய டெஸ்டர். ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஓகே லைட் எரியுது, இது ஷாக் அடிக்காது அப்படின்னு. சூரியன் பிரதர் வந்து எப்படின்னா, நான் 2004 அந்த படம் சுட்டி பையனும் 4 திருடர்களும் 2004 நான் நடிக்கும்போது அதில் வந்து உதவி இயக்குனராக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த மேடையில் அவரை வந்து ஒரு இயக்குனராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். அடுத்து இங்கே உட்காந்துருக்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு வந்து ஹெச்ஆர், இந்த ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்காங்க பார்க்கும்போது. பிரதரையும் சரி, இவரை பார்த்தாலும் சரி, அதே மாதிரி வில்லன் அவரை பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒரு ஹெச்ஆர் மாதிரியே தான் இருக்காங்க. ஒரு ஐடி கம்பெனி மீட்டிங் மாதிரி தான் இருக்குது. கேமராமேன் வந்து உண்மையிலே உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார். ஏன்னா வந்தவுடனே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் பேச மாட்டேன், என்னுடைய ஒளிப்பதிவை வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசாமல் உட்காந்துட்டார். ஆனால் அவரை நிற்கும்போது இவர் இத்தினூண்டு சைஸில் இருக்கும்போது இவர் இத்தினூண்டு சைஸு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்தில் வந்து இப்போ அவர் போய் சீன் சொல்கிறாருன்னு வைங்க சார், காலையில் நம்ம வந்து அப்படியே விரட்டி போகிறோம் சார். அவர் சொல்லுங்கள் ఎందుకు టెల్మీ ఇక్కడ చూసుకురండి నేను விரட்டுக்குறண்டி இப்படி பேசியிருப்பார். இதுக்கு நடுவில் அந்த மனுஷன் கேமராவை வந்து கிரெயினில் தூக்குறதுக்கு பதில் அவரே கிரெயினில் தூக்கி உட்கார சொல்லணும். இவருக்கு வந்து கிரெயின்லாம் வந்து அவர் மேலே வந்து இப்போ வந்து ஷாட்டு வந்து கிரெயின் ஷாட்டு இப்படிலாம் இறங்குது ஏறுதுன்னா அவர்கிட்டே கையில் கொடுத்துடலாம் சார், நானே உட்காந்து நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான டீம், பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்வி உதயகுமார் சார் வந்து என்கிட்ட சொன்னார், படத்தில் வந்து நம்மெல்லாம் வந்து மரத்தை சுற்றி டூயட் பாடுவோம், இவன் அந்த பிள்ளையை சுற்றியே டூயட் பாடியிருக்காண்டா, நீ பார்க்காம விட்டுட்டடா அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு குழந்தை, அது அவ்வளோ என்ன ரசித்தாலும் என்கிட்ட அவ்வளோ அழகாக சொல்லுவார். அதே மாதிரி நான் பேரரசாரை பற்றி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். உலகத்திலேயே 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே தகுதி இயக்குனர் பேரரசாருக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எந்த இயக்குனருக்கும் கிடையாது. இதுக்கு நீங்கள் கைத்தட்டணும். ஏன்னா அவருடைய படத்துடைய டைட்டில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பாச்சி, சிவகாசி, பழனி, அப்புறம் திருத்தணி, ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், ஜம்பட்டி, திண்டுக்கல், பழைய பஸ் ஸ்டாண்டு, அப்படி போய்கிட்டே இருக்கலாம். அது வந்து கணக்கே கிடையாது. அந்த வரிசையில் வந்து 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் பேரரசர் தான். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டீமுக்கு. வெங்கடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து சூரியன் பிரதருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக உங்கள் மேல் பதியப்படும் அப்படிங்கிறத இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எஸ், அது வந்து ஒரு த்ரில்லர் ஜானர், ஒரு மர்டர் கதை அப்படிங்கிறது வந்து தெரியுது. எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க, ரொம்ப அழகாக பேசினார் ராஜன் சார், உதயகுமார் சார், பேரரசு சார். ஸோ அதே விஷயத்தை தான் நான் திரும்பி சொல்லியிருப்பேன். ஸோ நான் அதிகமாக டைம் எடுத்துக்க விரும்பல, பிகாஸ் அவங்க எல்லாமே பேசிட்டாங்க. அண்ட் உண்மையாக ரொம்ப ஹாப்பியான ஒரு ப்ளெசண்ட்டான ஈவினிங்காக இருந்தது. எல்லாருமே ஆத்மார்த்தமாக அவங்க கண்டென்ட்டை பற்றி பேசினதும், டேலண்ட்ஸை பற்றி பேசினதும். இங்கே இந்த படத்தில் வந்து ஹீரோ, ஹீரோயின் அண்ட் வில்லன், at the end of the day we are all actors. Roles are just one film you're a hero, one film you're a villain. And நீங்கள் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த முத்திரைங்கிறது வந்து என்னை வந்து ஹீரோ ஆக்காதீங்க, நான் இது பண்ணிகிட்ருக்கேன், ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கேன்னு. பட் எல்லாமே நடிகர்கள் தான், இட்ஸ் ஜஸ்ட் அ ரோல், ஒரு கதாபாத்திரம் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்குன்றது வந்து கண்டிப்பாக தெரியுது. ஒரு குவாலிட்டி இருக்குது, படத்தோட மேக்கிங்கில் இருக்குது, சினிமாட்டோகிராஃபியில் கண்டிப்பாக இருக்குது. த கேமரா ரியலி ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ளெசண்ட்டாக. அதாவது ஒரு
க்ரைம் த்ரில்லர் மர்டர் வந்து யூஸ்வலாக ஒரு கோர் இருக்கும். ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி கோடி கோடி, அதாவது எத்தனை சைபர்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க. நடிகர்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க. பட் சம்டைம்ஸ் யூ கான்ட் see it ஆன் ஸ்க்ரீன். பாடல் காட்சிகளும் அப்படி இப்போல்லாம் வர வர உதயகுமார் சார் பற்றி பேசும்போது அவரோட அந்த பாடல் காட்சிகள், கதை அமைப்பு, திரைக்கதை, அந்த த மேக்கிங் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அந்த 80s 90s அண்ட் ஏர்லி 2000s வரைக்குமே. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா சில பிக் ஃபிலிம்ஸ், வெரி பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ், அந்த பாடல்கள்லாம் பார்க்குற மாதிரியே இல்லை. வெரி பேட். அதெல்லாம் டான்ஸிங்காக, அதெல்லாம் ஸ்டெப்ஸானே தெரியல. அது ஸ்டெப்புன்னு சொல்லவே முடியாது. வெரி வல்கர், தேவையில்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் சென்சுவாலிட்டி, பட் இட் வாஸ் நாட் லுக்கிங், அதாவது அது வந்து ஆபாசமாக தெரியல, கண்டிப்பாக தெரியல. அதுக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் த கோரியோகிராஃபர் as well. டைரக்டரோட பங்கு கண்டிப்பாக அதில் இருந்திருக்கும். பட் த வே தட் விஷுவல் கோரியோகிராஃபி வாஸ் டன், எங்கேயுமே அந்த சலிப்புத்தன்மை இல்லை. உதயகுமார் சார் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். ஸோ அந்த விதத்தில் வந்து சும்மா டான்ஸ் வைக்கணும், சும்மா பாட்டு வைக்கணும், ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்காமல் அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டுமே மனசில் வச்சு இந்த 2 சாங்ஸ் எடுத்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லொக்கேஷன்ஸ், மியூசிக் அகென் வெரி வெரி பியூட்டிஃபுல், வெரி ப்ளசன்ட். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருக்கீங்க, பட் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் வெரி டேலண்டட் த ஹோல் டீம். தெர் இஸ் அ பாண்டிங் விச் ஐ கேன் சி. அவங்க பேசும்போதே ஒரு எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு பாண்டிங் இருக்குது, ஒரு டீம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஹவ் பின் தேர் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் ரிலீஸ்க்கு வந்திருக்கிறவங்க ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் யூ ஹாவ் அ குட் ஃபிலிம். கதை இருக்குது, திரைக்கதை கண்டிப்பாக இருக்கணும். இவர் வேற எங்கள் படத்தில் என் மானத்தை வாங்கிட மாட்டியே, என் படத்தில் எனக்கே தெரியாமல் என்னை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணேன்னு சொல்லு. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக வந்து அது ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஐ எம் வெயிட்டிங் டு see the film. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னது தான், சின்ன படம் பெரிய படம்ன்றது எனக்கு தெரியல. படம் அவ்வளோதான், சினிமா. ஸோ அந்த சினிமாவை வாழ வைக்கிறது வந்து கடைசியில் எண்ட் யூசர்ஸ் பார்க்குறவங்க மக்கள். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது வந்து மீடியா, ப்ரெஸ், நியூஸ். ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு நல்ல படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட விமர்சனங்களை வைங்க, அதே சமயத்தில் ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை நான் திரும்பியும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராஜன் சார் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த பட்டும் படாமல் தான் பேசினார் இன்னைக்கு. ரொம்ப கான்ட்ரவர்சியாக அதை பாயிண்ட்டாக எடுக்கல. பட் லாங்குவேஜ் வந்து சினிமாவில் இருக்கக்கூடாது. ஏன்னா பேசாத படங்களும், ஊமை பாஷையில் இருக்கக்கூடிய படங்களும் பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு. சார்லி சாப்லன்லாம் வந்து தெர் இஸ் நோ டயலாக்ஸ். ஸோ சினிமாவில் வந்து மொழி கிடையாது. பட் அதே சமயத்தில் வந்து சினிமாவை நம்பி இருக்கும் தமிழர்கள் நிறைய பேர் இதே தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். ஸோ அந்த விதத்தில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, ஆர்டிஸ்ட்க்கும் சரி, நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடை நம்பி இருக்கக்கூடியவங்க. அவங்க தமிழ் பேசுகிறாங்களான்றது முக்கியம் இல்லை, நம்ம தமிழ்நாடோட சொத்து அவங்கெல்லாம். ஸோ அவங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிலையும் கொஞ்சம் படம் எடுங்க. பேன் இண்டியான்றனால வந்து தமிழ்நாட்டில் ஹீரோ மட்டும்தான் இருக்கார், மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான், ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி. தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க. அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க சினிமாவில். அதுக்கு மீடியா நீங்கள் கொஞ்சம் அது வந்து இதை நான் சொன்னதை கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணி தமிழ் நடிகர்கள் மட்டுமே வைத்து படம் எடுங்கள் அப்படி ஏதோ ஒன்று போடுங்க, ரீச் ஆகட்டும். எல்லாருக்கும் நன்றி.